புதுவை அமிர்தா குரல் மெய்யன்பர்களே, நண்பர்களே, இதுதான் தாதர் தொடர்வண்டி நிலையம் சந்திப்பு. பெரிய கிட்டத்தட்ட நிறைய பிளாட்பாரங்கள். நாங்கள் வந்தது 13வது பிளாட்பாரம். அற்புதமான ஒரு தொடர்வண்டி நிலையம். ஒரு நண்பருடைய இல்ல திருமணத்திற்காக நவி மும்பைக்கு செல்ல வேண்டும். நவி மும்பைக்கு செல்ல வேண்டுமானால் எப்படி செல்ல வேண்டும் என்று இந்த தாதர் தொடர்வண்டி நிலையத்தில் அமர்ந்து கொண்டிருந்தோம். நண்பர் வந்து அழைத்து சென்றார். ஒரு மகிழுந்திலே எங்களை அழைத்து சென்றார். கிட்டத்தட்ட தொடர்வண்டியிலே செல்ல வேண்டுமானால் 2 மணி நேரம் ஆகும். ஆகவே 2 மணி நேரம் ஆகும் என்று நினைத்தோம். ஆனால் மகிழுந்திலே செல்கின்ற போது, காரிலே செல்கின்ற போது 20 நிமிடம் 25 நிமிடத்தில் சென்று விடலாம் என்று சொல்லுகிற அளவுக்கு மிக அற்புதமான ஒரு பாலத்தை திறந்திருக்கிறார்கள், வாருங்கள் என்று அழைத்து சென்றார்கள். நான் எத்தனையோ பாலங்களில் பயணம் செய்திருக்கிறேன். இந்தியா முழுக்க சென்றிருக்கலாம். ஆனால் இப்படி கடலிலே 21 கிலோமீட்டர் அமைந்துள்ள இந்த பாலம், கிட்டத்தட்ட ஒரு 16 கிலோமீட்டர் கடலிலும் 5 கிலோமீட்டர் நிலத்திலும் அமைந்திருக்கிற அடல் வாஜ்பாயுடைய பெயரிலே தாங்கியிருக்கிற இந்த பாலம், அடல் பிகாரி வாஜ்பாய். உண்மையிலே நான் போகின்ற போது எனக்கு இந்தியாவில் இவ்வளவு சிறப்பு பெற்ற ஒரு பாலத்தை கொடுத்திருக்கிறார்களே, கிட்டத்தட்ட ஒரு 17,000 கோடி ஆகியிருக்கும் என்று சொல்கிறார். அது எனக்கு பெரிதாக தெரியவில்லை. எவ்வளவு முன்னேற்றம் நாம் பெற்றிருக்கிறோம் என்பதுதான் எனக்கு. வான் உயர்ந்த கட்டிடங்கள், கடல் நடுவிலே பாலம், 16 கிலோமீட்டர் இந்த கடலிலே பாலத்தை கட்டுவதற்கு அவர்கள் எவ்வளவு சிரமப்பட்டிருப்பார்கள். அந்த தொழில்நுட்பங்கள் எப்படி பயன்படுத்தியிருப்பார்கள். பிரான்சிலே இருக்கிற ஈகிள் டவர் இருக்குது, அதை விட 1000 கணக்கிலே அந்த இரும்பை பயன்படுத்தியிருக்கிறார்கள். அவ்வளவு சீக்கிரம் இது துருப்பிடிக்காது, அரிக்காது. எவ்வளவு பூகம்பம் வந்தாலும் இதை ஒன்றும் அசைத்து கூட பார்க்க முடியாது என்று சொல்கிறார்கள். 6 வழி சாலையாக இருக்கிறது. இதிலே இருசக்கர வாகனங்கள். நான் பார்த்தேன், என்ன இருசக்கர வாகனமே போகவில்லை என்று பார்த்தால், இருசக்கர வாகனங்களுக்கும் ஆட்டோக்களுக்கும் அனுமதி இல்லை. ஆகவே இருசக்கர வாகனத்தை நாம் பார்க்கவே இல்லை. என்னடா இது, ஒரு இருசக்கரம் வாகனம் கூட காணவில்லை என்று பார்த்தேன். இந்த பாலங்கள் மிக அற்புதமாக தொழில்நுட்பத்தில் செய்திருக்கிறார்கள். அந்த பாலத்தில் நானும் பயணித்தேன் என்பதை நினைக்கின்ற போது எனக்கு உண்மையிலே ஒரு மகிழ்ச்சி தான். ஆயிரம் கனவுகளோடு என் மனதிலே ஓடிக்கொண்டே இருந்தது. இதெல்லாம் அயல் நாட்டிலே இருக்கலாம், அங்கு நம்ம செல்ல முடியுமா? இப்படி கடல் நடுவிலே இந்த பாலத்திலே செல்லுகின்ற போது எனக்கு மனதிலே ஒரு ஓட்டங்கள் ஓடிக்கொண்டே இருந்தது. ராமேஸ்வரம் பாம்பன் பாலத்தில்
தொடர் வண்டியிலே சிறு வயதிலே போகின்ற போது எனக்கு ஒரு அலாதி இன்பம். கடலுக்குள்ளே போகிறோம். அதேபோல் பாம்பன் பாலம், பேருந்து, மகிழுந்து இப்படி போகலாம். அப்படி ஒரு பாலத்தை தரைப்பாலம் போல கடலிலே கட்டினார்களே, அப்போது பார்க்கின்ற போது ஒரு மகிழ்ச்சி. ஆனால் ஒரு 21 கிலோமீட்டர் தொலைவுள்ள ஒரு பாலத்திலே நாமும் சென்றோம். இந்த வரலாற்று சிறப்பு மிக்க இந்த பாலத்தில் அங்கு நிறைய நவி மும்பையிலே நாங்கள் இருந்த பகுதியிலே நிறைய தமிழர்கள் இருக்கிறார்கள். அவரெல்லாம் உண்மையிலே மெய் சிலித்து போகிறார்கள். நாங்கள்லாம் செல்ல வேண்டுமானால் 2.5 மணி நேரம் 3 மணி நேரம் ஆகும். இது 21 நிமிடத்திலே நாங்கள் வந்து விடுகிறோம் என்று போய்கொண்டே இருக்கிறது. கீழே கடல், மேலே பாலம். இதெல்லாம் ஒரு நாடு முன்னேற வேண்டுமானால் அதற்கு சாலை வசதிகள் இருக்க வேண்டும். சாலை வசதிகளை மேம்படுத்த நாடு வளர்ச்சி அடையும். இப்போது 2 மணி நேரம் 3 மணி நேரம் ஆகிற அந்த பயணத்தை 21 நிமிடத்தில், ஒரு 25 நிமிடத்தில், இல்லை அரை மணி நேரம் வைத்துக்கொள்ளுங்கள், அரை மணி நேரத்தில் அந்த இடத்துக்கு செல்லுகிறோம் என்று அவர்கள் நினைக்கின்ற போது எப்படி அவர்கள் பொருளாதார வளர்ச்சி பெறும் என்பதை இந்த ஒரு பாலம் நமக்கு எடுத்து காட்டுகிறது. அதுபோல் தான் சாலை வசதி செல்லுகின்ற போது நமக்கு அவ்வளவு சிறப்பு. திரும்ப திரும்ப அதை பார்த்து கொண்டே இருக்கின்ற போது அவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்குது. இது நம்முடைய இந்தியாவுக்கு கிடைத்திருக்கிற, என்னை பொறுத்தவரை ஒரு பெருமையாகத்தான் நான் கருதுகிறேன். ஒரு 16-17 கிலோமீட்டர் கடலிலே இந்த பாலம் கட்டப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் அது எவ்வளவு நேர்த்தியாக, சிறப்பாக, எப்படி திட்டமிட்டு கட்டியிருப்பார்கள் என்பதை நினைக்கின்ற போது உண்மையிலே மகிழ்ச்சியாக இருக்கிறது. சென்று கொண்டே இருக்கிறது. செல்லும் இடமெல்லாம் எனக்கு இந்த பக்கம் பார்ப்பதா அந்த பக்கம் பார்ப்பதா, ஒருவேளை இதை ஓட்ட நிறுத்த சொல்லலாமா கூட எனக்கு தோன்றியது. எட்டி பார்க்கலாமா, ஆனால் பார்க்க முடியாத அளவுக்கு தடுப்பை வைத்திருக்கிறார்கள். அவ்வளவு சிறப்பு வாய்ந்த பாலத்தில் நானும் பயணித்தேன் என்பதை நினைத்து பெருமிதம் கொள்ளுகிறேன். இது முழுமையாக என்னால் காட்சிப்படுத்த முடியவில்லை. மலைகள், கடல், இயற்கை, இதையெல்லாம் கடந்து ஒரு பயணம் மேற்கொள்கின்ற போது உண்மையிலே இது நம்முடைய முன்னொரு காலத்தில் இதெல்லாம் பார்த்திருப்பார்களா? அந்த பாக்கியத்தை நமக்கு இறைவன் கொடுத்திருக்கிறான், இயற்கை கொடுத்திருக்கிறது. நினைக்கின்ற போது உண்மையிலே மகிழ்ச்சியாக தான் இருக்குது. பார்த்து கொண்டே வியந்து வியந்து பார்க்கிறேன். கட்டியவர்களை, இதை கட்டுவதற்கு அடிக்கல் நாட்டியவர்களை, இதற்காக அல்லும் பகலும் உழைத்தவர்களை, இப்படியெல்லாம் செய்ய வேண்டும் என்று திட்டம் தீட்டியவர்களை மனதார நாம் பாராட்டுறோம். எவ்வளோ அருமையாக பயணிக்கிறோம். ஒரு வார காலம் அங்கு தங்கியிருந்த எனக்கே இவ்வளவு மகிழ்ச்சி என்றால், தினந்தோறும் இந்த பாலத்தில் பயணிக்கிறவர்களுக்கு எவ்வளவு மகிழ்ச்சி இருக்கும். 2 மணி நேரம் சுற்றி போக வேண்டிய
அந்த பயண நேரத்தை ஒரு அரை மணி நேரம் குறைத்து போகலாம் என்று நினைத்தால் அவர்களுக்கு எவ்வளோ மகிழ்ச்சியாக இருந்திருக்கும் என்பதை நினைக்கின்ற போது உள்ளமெல்லாம் நமக்கு ஒரு மகிழ்ச்சியை தருகிறது. 6 வழிச்சாலையாக இந்த பாலத்தை அமைத்திருக்கிறார்கள். கிட்டத்தட்ட ஒரு 17,000 கோடி, நமக்கு தெரியவில்லை, இருக்கலாம் என்று. எத்தனை வல்லுநர்கள், எத்தனை உழைப்பாளி. ஒரு 16 கிலோமீட்டர் 17 கிலோமீட்டர் கடலிலே செல்கிறது, ஒரு 5 கிலோமீட்டர் நிலத்திலே செல்கிறது. இந்த பாலத்தை கடந்து வந்தபோது நாமெல்லாம் நன்றாக இருக்க வேண்டும் என்பதற்காக இந்த அரசு நமக்கு நல்லது செய்திருக்கிறதா என்று பாராட்ட தோன்றுகிறது. மலையை குடைந்து பாதையை உருவாக்கி கடலிலே பாலத்தை கட்டி நம்மையெல்லாம் வியப்பில் ஆக்கிய இந்த அடல் சேது பாலத்தில் செல்லுகின்ற போது உள்ளபடியே மகிழ்ந்தேன். இந்த மலை இடையிலே செல்லுகின்ற போதும் என் மனது மலையளவு குளிர்ந்தது என்றுதான் சொல்ல வேண்டும். வாய்ப்பு கிடைத்த அன்பர்கள் ஒரு முறையாவது அங்கு சென்று பாருங்கள். என்னை பொறுத்தவரை இந்தியாவில் கடலிலே மிக நீளமான பாலம் இதுதான் என்று எனக்கு தோன்றுகிறது. மகிழ்ச்சி.